நமஸ்காரம். 13வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். 17 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இதுல க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். சோ க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன? க்ஷேத்திரம்ங்கிறது இந்த உடல், மனம், புத்தி இதெல்லாம் விகாரங்கள் கொண்டது. க்ஷேத்ரஜ்ஞன்கிறது அந்த ஆத்மா. சோ அந்த பரமாத்மா தான் எல்லா ஜீவாத்மாலையும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ஷேத்திரத்துடைய ஸ்வரூபம் பார்த்தோம். அதுல அதாவது க்ஷேத்திரம்ங்கிறது என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு அழிவு உடையது, அனித்தியமானது எல்லாமே க்ஷேத்திரத்துல சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் ஞானத்தின் ஒரு 20 சாதனங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த பிரபாவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த என்ன சொல்றது, க்ஷேத்ரஜ்ஞத்துடைய பிரபாவத்தை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சோ அந்த பரபிரம்மம் அதனுடைய பிரபாவத்தை எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அது என்னைக்கும் நித்தியமா இருக்கக்கூடியது, அது மாதிரி பிளவு இல்லாமல் இருக்கு. பார்க்கதான் அது தனித்தனியா இருக்கிற மாதிரி தோன்றது. ஜீவாத்மாக்கள் ஒவ்வொன்னத்தோடையும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது தனித்தனி கிடையாது. அதே மாதிரி அது குணங்களற்றது எல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒளிக்கு எல்லாம் ஒளி ஊட்டக்கூடியதுங்கிறது தான் கடைசியில நம்ம பார்த்தோம். தத்துவ ஞானத்தால் அடையத்தக்கது அந்த பரமாத்மா அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த பரமாத்மா அப்படிங்கிறது நம்ம இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள எங்க இருக்குன்னா அது எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கு. எப்படி ஒரு சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் படுறது, ஆனா ஒரு லென்ஸ் வச்சோன்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு கீழே மட்டும் அந்த அது ஒரு பேப்பரை வச்சுட்டு சன்னுக்கு நேரம் அந்த லென்ஸை வச்சு அடியில பேப்பர் வச்சோம்னா பேப்பர் எரிஞ்சு போயிடும் பார்த்தேன்னா. சோ அந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்றா இல்லையா, அந்த மேக்சிமம் அந்த சூரிய வெப்பம் அண்ட் ஒளி அந்த லென்ஸ்ல நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி பகவான் இந்த பரமாத்மா எல்லா இடத்துலயும் சமமா நிறைஞ்சு இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய இதயத்தில் தான் அது சிறப்பான வெளிப்பாடு நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பரமாத்மாவை நம்ம உணரக்கூடிய இடம்ங்கிறது ஹிருதயம், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ 18th ஒன் போலாம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம். என்னம்மா மேம்? மேம் அது 19ன்னு போட்டிருக்கு மேம். எங்களோடதுல ஜோதிஷாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே, ஒரு இது முன்னாடி வருது இல்லையா. சரி சரி. ஜோதிஷாம் அப்பி. ஓகே, இதுதான் அப்பனா நான் சொன்னது. ஜோதிஷாம் அப்பி தத் ஜோதிஹி. ஜோதிஷ்னு இருக்கு, ஜோதிஹி பண்ணிக்கோங்க. தமசஃப் பரமுச்யதே. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். கீதா வைத்தியநாதன் மாமி பாங்கோ. ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. ஜோதி ராதே கிருஷ்ணா மேம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. ஜோதி சொல்லக்கூடாது, ஜோதி தா போடுவோம். ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. தமசஃ பரமுச்யதே. தமசஃ பரமுச்யதே. ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते. ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यम् इति सर्वस्य विष्टितम्. ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते.
ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्ठितम्. ஓகே. சோ இதுதான் நான் இப்ப சொன்னேன். எல்லா அந்த பரபிரம்மம் இருக்கே, அது ஒளிகளுக்கு எல்லாம் ஒளியானது. அதாவது சூரியன், சந்திரன், அதை தவிர நம்மளுடைய புலன்கள், புத்தி, மனம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒளி, அந்த ஒளிக்கு எல்லாம் ஒளியாக இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா, பரபிரம்மம் அப்படின்னு சொல்றா. அதுதான் முதல்ல சொல்றா. எல்லாத்தையுமே அதுதான் பிரகாசப்படுத்துறதாம் அந்த பரமாத்மா. அதுதான் இங்க சொல்ற, ஒளிகளுக்கு எல்லாம் ஒளியானது, ஆனா அந்த ஒளிக்கு எல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்புறம் ஞானம், ஞேயம், ஞானகம்யம். அழகா இருக்கு பாருங்க 3 டேர்ம். ஞானம்ங்கிறது அதுதான் நம்மளுக்கு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்ம தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அடைதல். அது நமக்கு தெரியும். ஞேயம் அப்படிங்கிறது என்னன்னா, யார நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அந்த பரமாத்மா, அவர் தான் ஞேயம். ஞானம்ங்கிறது அடையத்தக்க அந்த இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஞானம். ஞேயம்ங்கிறது யாரை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவர்தான் ஞேயம் அப்படின்னு. ஞான கம்யம் அப்படின்னா எதை நம்ம அடையறோமோ, ஞானத்தின் மூலமா நம்ம அடையறோமோ அதுதான் ஞான கம்யம் அப்படின்னு சொல்ற. சோ அந்த அப்பேற்பட்ட அந்த ஞேயமா இருக்கிற அந்த பரமாத்மா, ஞானமா இருக்கிற பரமாத்மா, எல்லாமே அவர் தான் ஆக்சுவலா. ஞானம், ஞேயம், ஞானகம்யம் எல்லாமே அந்த பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மத்தை நம்ம ஹிருதயத்துல அந்த பரபிரம்மம் சிறப்பாக விளங்குகிறது. இந்த க்ஷேத்திரத்தின் ஹிருதயத்தில் அது சிறப்பாக விளங்குகிறது. அதனால்தான் ஞானிகளுக்கெல்லாம் அவ நம்மளுக்கு நிறைய ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். ஹிருதய கமலத்தில் வீற்றிருப்பவளே, என்னுடைய இதயத்தில் குடிக்கொள்ளு அப்படின்னு சொல்லி இந்த ஞானிகள்லாம் தபஸ் பண்றா அப்படின்னு. சோ அந்த ஹிருதயம்ங்கிறது ஒரு அந்த ஞானத்தின் ஒரு களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். களஞ்சியமா இருக்கிற அந்த ஒரு இடம், அந்த ட்ரெஷரி செஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடம்ங்கிறது தான் ஹிருதயம். சோ ஹிருதயத்துல அந்த பரமாத்மா சிறப்பாக விளங்குகிறார், வீற்றிருக்கிறார் அப்படின்னு. நெக்ஸ்ட், இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவா யோபபத்யதே. ஹேமா ரவிக்குமார் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ ஞேயம் சோக்தம் சமாசதக மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே மத்பாவாயோபபத்யதே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் க்ஷேத்ரம் சொல்றாரு. இதி க்ஷேத்ரம் இக்கு போட்டு க்ஷேத்ரம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. யோபபத்யதே மத்பாவாயோபபத்யதே. போடாதீங்க, ப பி பத்யதே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்த ஏதத் விஜ்ஞாய 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 கரெக்ட். விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம்
நேயம் நேயம் சோக்தம் சமாசதः மத்பக்த ஏதத் விக்யாய மத்பாவாயோபபத்யதே. ஓகே, சோ இங்க வந்து ஒரு சம்மரி மாதிரி சொல்றேன். சோ இத்தனை நேரம் நான் உனக்கு க்ஷேத்திரம்னா என்ன அதோடைய ஸ்வரூபத்தை பத்தி சொன்னேன், ஞானம்னா என்ன அந்த ஞான சாதனங்கள் பத்தி சொன்னேன், அதே மாதிரி ஞேயம்னா என்ன அது பரமாத்ம ஸ்வரூபம் அப்படிங்கறத உனக்கு சுருக்கமா சொல்லிட்டேன். இத யாரு எந்த பக்தன் தத்துவ ரீதியா நன்னா புரிஞ்சுண்டாலோ அவ என் ஸ்வரூபத்தையே அடைகிறான். அதாவது இத உண்மையா புரிந்து கொண்ட அந்த ஒரு ஞானி என்னையே ஈஸியா அடைகிறான் அப்படின்னு. சோ க்ஷேத்திரம்ங்கிறது வந்து ஜடப்பொருள், அதுக்கு விகாரம் உண்டு, அது நித்திய வஸ்து கிடையாது க்ஷேத்திரம்ங்கிறது. ஏன்னா அது அழிஞ்சு போகக்கூடியது அப்படிங்கிற அந்த ஒரு இத புரிதல். அதே மாதிரி இந்த ஞான சாதனங்கள் நம்ம நிறைய பார்த்தோம், 20 சொன்னேன் நானு. சோ அந்த வழிமுறைகளை எல்லாம் கரெக்டா கடைபிடிக்கிறது அது வந்து ஞானம். அது மூலமா நம்ம அந்த பகவானுடைய அந்த ஸ்வரூபத்தை உணர்றது, அதுதான் ஞானம், ஞானம் அடைதல். சோ அதுக்கப்புறம் க்ஷேத்திரம், ஞானம், ஞேயம். ஞேயம்ங்கிறது வந்து பகவானுடைய அந்த சகுண நிர்குண ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது. சோ இத வந்து நன்னா புரிஞ்சுண்டவா தத்துவ ரீதியா உணர்ந்தவா என்னையே அடைவ அப்படின்னு சொல்ற, என்னோட ஸ்வரூபத்தை எளிதாக அடைகிறான் அப்படின்னு. சோ இப்ப திருப்பியும் வந்து நம்மளுக்கு ஒரு இது ஆரம்பிக்கிறார், பிரகிருதி புருஷன். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது. அதாவது மூல பிரகிருதிங்கிறது தான் அந்த பேஸ் ஃபண்டமெண்டல் தான் நம்மளுக்கு பிரகிருதி புருஷன் அப்படின்னு ரெண்டா நம்மளுக்கு பிரியறது. புருஷன்கிறது வந்து என்னன்னா அந்த ஆத்மா பரமாத்மா, அதுவேதான் ஜீவாத்மாக்குள்ள எல்லாமும் இருக்கு, பல புருஷன்களா இருக்கு. பிரகிருதிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த பஞ்சபூதங்கள், அப்புறம் அந்த சேத்தன அச்சேதன பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு இங்க இதுவா ஆறுது இல்லையா, நம்ம மனம் புத்தி இது எல்லாமே நம்மளுக்கு பிரகிருதியில அடங்கிறது. புருஷன்கிறது அந்த பரமாத்மா. ஓகேவா? சோ இதுதான் பேசிக் நம்மளுக்கு கிளாசிபிகேஷன், மேஜர் கிளாசிபிகேஷன்ங்கிறது மூல பிரகிருத்திலேருந்து பிரகிருதி புருஷன் ரெண்டா நம்மளுக்கு பிரியறது. அதுதான் இங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பா பிரகிருதிம் புருஷம் பத்தி எல்லாம். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ஹேமாவதி மாமி. பிரகிருதிம் புருஷம் சைவ प्रकृतिं पुरुषं चैव வித்யநாதி உபாவபி विद्यनाति उभावपि விகாராம்ச்ச குணாம்ச்சைவ विकारांश्च गुणां चैव வித்தி பிரகிருதி சம்பவான். विद्धि प्रकृतिसम्भवान् प्रकृतिं पुरुषं चैव विद्यनादि उभावपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् प्रकृतिं पुरुषं चैव विद्यनादि उभावपि. நாதி தி வந்து தீர்க்கம், दीर्घमा தி வந்து தீர்க்கம். வித்யநாதி உபாவபி ओ दी दीर्घम ஆ विद्यनादि उभावपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृति சம்பவான். ஓகே. சோ இங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த பகவத்கீதையில பிரகிருதி புருஷன் இத பத்தி நம்மளுக்கு சொல்றா. சோ ரெண்டுமே அனாதியானது அப்படின்னு சொல்றா. அனாதிங்கிறது என்ன, அதுக்கு ஆரம்பம் எண்டுங்கிறது கிடையாது. பிரகிருதியும் சரி புருஷனும் சரி ரெண்டுமே வந்து ஆரம்ப முடிவுங்கிறது கிடையாது. அதே மாதிரி
இந்த பிரகிருத்தியிலிருந்து உண்டானவைதான் நம்மளுக்கு இந்த எல்லா இந்த ஆசை துவேஷம் அப்படிங்கிற அந்த விகாரங்கள், அப்புறம் இந்த சத்வ ராஜச தாமச குணங்கள், இது எல்லாமே பிரகிருத்தியிலிருந்து உண்டானவை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசிக் இத நம்மளுக்கு சொல்றா. பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன அப்படிங்கிறது. சோ இந்த குணங்கள் அது எல்லாமே பிரகிருத்தியில் இருந்து உண்டானவை. சத்வ ராஜச தாமச குணங்கள் அண்ட் அதனுடைய விளைவுகள் எல்லாமே பிரகிருத்தியிலிருந்து உண்டானவை. நெக்ஸ்ட், காரிய காரண கர்த்ருத்வே ஹேது பிரகிருதி ருச்யதே புருஷஸ் சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேது ருச்யதே. இந்து மேம். காரிய கரணதான். காரிய கரண கர்த்ருத்வே காரியகரண கர்த்ருத்வே ஹேது பிரகிருதி ருச்யதே हेतु प्रकृतिरुच्यते புருஷஸ் சுக துக்கானாம் पुरुषः सुखदुःखानां போக்திருத்வே ஹேது ருச்யதே. भोक्तृत्वे हि दृच्यते ஹேது ருச்யதே. ओके मैम हेतुरुच्यते करेक्टा मैम கரெக்ட் மா. ओके कार्यकारणकर्तृत्वे हेतु प्रकृतिरुच्यते पुरुष सुखदुःखानां भोक्तृ புருஷ சுக புருஷக்கு அப்புறம் ஒரு இஸ். ओके ओके पुरुषः सुखदुःखानां भोक्तृत्वे हेतु रुच्यते கரெக்ட். कार्यकरणकर्तृत्वे हेतु प्रकृतिरुच्यते ஹேது எஃப். ओके मैम मार्क பண்ணிக்கலாம் சாரி हेतु प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानां भोक्तृत्वे हेतु रुच्यते. ஓகே. மேம் ஒரு டவுட். ஆம். இது காரிய காரணம் தான் இந்த ரெண்டு புக் வச்சிருக்கேன் மேம். ரெண்டுத்துலயும் அப்படிதான் கொடுத்திருக்கு. காரணம் தான் கொடுத்திருக்கு. காரிய காரணம் தான் கொடுத்திருக்கு. காரணம் இங்க கரணம்னு கொடுத்திருக்கு என்னோட இதுல. இது கீதா பிரஸோட புக் நான் வச்சிருக்கேன். ஓகே. நம்ம சாதாரணமா சொல்றது காரிய காரணம் எல்லாம் ஆராயாம பண்ணணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சொல்றது கரெக்ட். அதுதான் காரணம் கரணம்லாம் சேம் தானா மேம்? மீனிங்கா தான் சொல்றதுன்னு நினைச்சேன். ஏன்னா இங்க ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஒரு 5 இடத்துல இன்க்ளூடிங் எக்ஸ்பிளனேஷன் அவ கரணனே கொடுத்திருக்கா. ஓகே ஓகே. அப்ப அப்படியே மாத்திடலாமா? ஒரு நிமிஷம் இருங்கோ. ஓகே மேம் நான் கிரி புக் வச்சிருக்கேன். என்னோடலயும் கரணன் தான் இருக்கு. ஓகே. இந்த புக்ல காரணன் இருக்கு. காரணனே வச்சுக்கோங்க. ஏன்னா இது இன்னொரு புக் நான் வச்சிருக்கேன், அதுல காரண இருக்கு. காரணனே இருக்கட்டும். கிரியிலயும் கரணன் தான் இருக்கு. இல்ல காரணன் மாத்திக்கோங்க. காரிய காரண கர்த்ருத்வே. ஒரு வாட்டி இந்து சொல்லிடுங்கப்பா. யா சொல்றேன் மேம். कार्यकारणकर्तृत्वे हेतु प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानां भोक्तृत्वे हेतुरुच्यते. ஓகே. சோ ரெண்டு மேஜர் நான் வச்சிருக்கேன். ரெண்டுத்துலயும் வேற வேற மாதிரி கொடுத்திருக்கு. ப்ராபப்ளி பாட பேதமா இருக்கலாம். காரணனே இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா காரிய காரணம் நம்ம சொல்லுவோம். காரணம்னே மம்மி காரணம்னாக்க ரீசனுக்கு சொல்லுவோம் இல்லையா மம்மி? ஆமா. கரணம்ங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வேலை செய்யற மாதிரி தான். மெயினா பகவான் நம்மள த்ரூ வேலை செய்ய வைக்கிற மாதிரி. சோ கரணா காரணா ரெண்டும் வித்தியாசம் மாமி மீனிங்ல. கரெக்ட். இங்க கருவின்னு கொடுத்திருக்கு.
பட் கருவிங்கிறது என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் நம்ம காரண கர்த்தாவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுவுமே கருவிங்கிற மீனிங்ல தான் வரும் நமக்கு. அல்டிமேட்லி கரெக்ட் மேம், அதே மீனிங் தான். சோ இங்க காரணம்ங்கிறது வந்து ஒரே மீனிங், ஆனா ரெண்டும் வேற வேற வார்த்தை. நம்ம இதுலயே படிச்சிருக்கோம் இங்க கரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹக. சோ இங்க எது கரெக்டா வருங்கிறது நான் இது எதுக்கும் நான் இன்னொரு வாட்டி கேட்டுட்டு சொல்றேன். ஏன்னா கீதா பிரஸ்ல கரண கொடுத்திருக்கு. நான் சித்பவானந்தா புக் வச்சிருக்கேன், அதுவும் வந்து வெரி ஆத்தென்டிக் ஒன். அதுல வந்து காரணன் கொடுத்திருக்கு. ஈவன் ஐ எம் நாட் டூ ஷுர். நான் கேட்டுட்டு சொல்றேன் எங்க அப்பா. மேம் ஐ ஹேவ் ஓல்ட் இஸ்கான் புக், அதுலயும் காரணம் தான் இருக்கு. காரணம். ஓகே. ஆம், அந்த கீழே புக்ல கரணம் போட்டிருக்கு மேடம். காரணம்னா என்ன எல்லாம் போட்டிருக்குல்ல மேம் கீதா புக்ல? போட்டிருக்கு. இதான். அதான் ரெண்டுமே இட் ஹோல்ட்ஸ் குட் இன் தட் பிளேஸ். நான் அப்பாட்ட இதுக்கும் ஒரு வாட்டி கேட்கறேன். நான் கேட்டுட்டு ஐ வில் கிளாரிஃபை தட் நெக்ஸ்ட் கிளாஸ். சாரி மேம், குழப்பிட்டேனா? கொஞ்சம் சாரி. இல்ல குழப்பல மாமி. ஆக்சுவலா ரெண்டும் வந்து சொல்ல வர்றது என்னமோ ஒண்ணுதான். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது கிளாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத்கீதாங்கிறதெல்லாம் வந்து இட் cannot have பாட பேதம். நான் அது கேட்டுக்கிறேன். ஓகே. சோ இங்க வந்து என்ன பேசிக்கா சொல்ல வரா அப்படின்னா, எல்லா காரியத்துக்கும் காரணமா, காரணம்னு சொல்ல கருவி, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட், பேசிக் அந்த இது வந்து உண்டு பண்றது வந்து பிரகிருதி தான் அப்படின்றா. என்ன காரியம் எல்லாம்? இந்த பஞ்சபூதங்கள், அதாவது இந்த மொத்த 23 தத்துவங்கள்னு நம்மளுக்கு சொல்லுவா. அதாவது பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் வந்து 10 காரியங்கள், புலனுடைய அந்த இதெல்லாம் நம்மளுக்கு, அதாவது ஸ்மெல்லு, டேஸ்ட், அந்த இதெல்லாம் வருமே. சோ அது, அதுக்கப்புறம் 3 அந்த கரணங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம். அதை தவிர தன்மாத்திரைகள், அது எல்லாம். அப்புறம் புலன்கள், இது எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து மொத்தம் 23 தத்துவங்கள் வருது. இந்த தத்துவங்களை தான் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணமா இருக்கிறது பிரகிருதி தான். பிரகிருத்திலேந்தான் இந்த இது எல்லாமே உண்டாருது. பஞ்சபூதங்கள், புலன்கள், தன்மாத்திரைகள் எல்லாமே உண்டாருது அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த புருஷன், ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஆத்மா, அந்த ஆத்மாங்கிறது வந்து இந்த சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கு காரணம் ஆகிறான். சோ இந்த பொருட்கள் எல்லாம், இந்த பஞ்சபூதங்கள், புலன்கள் எல்லாம் அதுக்கு காரணமானது பிரகிருதி. வேற இந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா, இந்த சுக துக்க அனுபவம், அதுக்கு காரணமா இருக்கிறது வந்து புருஷன். புருஷன்கிறது தான் இங்க வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்ற. புருஷ பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோ ஸ்ய சதசத் யோனி ஜன்மசு. ஜானகி மாமி. புருஷ பிரகிருதிஸ்தோ ஹி. ஹரி ஓம் மேம். புருஷ பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான். புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய. காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. சதசத்யோனி ஜன்மசு. புருஷः பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. புருஷः பிரகிருதிஸ்தோ ஹி
भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य सदसद्यो निजन्मसु. ஓகே, சோ பிரகிருதியிலேருந்து உண்டானதுதான் நான் சொன்னேன். பஞ்சபூதங்கள், புலன்கள், அந்த இது எல்லாமே அதுல இருந்து வந்ததுதான். அதோட நம்மளுக்கு இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வ ராஜச தாமச குணங்களும் அந்த பிரகிருதியிலேருந்து உண்டானதுதான். சோ அந்த உண்டான அந்த குணங்களை அப்புறம் அந்த புலன்களை எல்லாம் அனுபவிப்பது யார் அப்படின்னா புருஷன். புருஷன்னா நான் பரமாத்மாவை சொல்லல, இந்த பிரகிருதியில் இருக்கும் அந்த ஜீவாத்மாக்களை சொல்றோம். உண்மையா ரெண்டும் ஒண்ணுதான். அதான் நான் சொன்னேனே, இது புரியுற மாதிரி இருக்கும், ஆனா குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் இது, இந்த ஞான யோகம்ங்கிறது. அதெல்லாம் கிளியரா நம்மளுக்கு புரிஞ்சுடுத்துனா நம்மளும் ஞானியா போயிடுவோம். பட் என்ன சொல்றது, நான் சொன்ன இந்த மேஜர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூல பிரகிருதியிலேருந்து 2ஆ டிவைட் ஆகுது புருஷன் பிரகிருதிங்கிறது. புருஷன் நித்தியம், பிரகிருதி அநித்தியம். புருஷன் விகாரமற்றது, பிரகிருதி விகாரங்களோடு இருப்பது. பிரகிருதிங்கிறது உனக்கு இந்த பஞ்சபூதங்கள், இந்த மனம் புத்தி அகங்காரம், அப்புறம் இந்த புலன்கள், அப்புறம் இந்த குணங்கள் எல்லாமே பிரகிருதியில அடக்கம். அது எதுவுமே நித்தியம் கிடையாது. நித்தியம்ங்கிறது புருஷன்ங்கிறது பரமாத்மா. அதுவே அத்தனை ஜீவாத்மாவா அது டிவைடால நம்மளுக்கு டிவைட் ஆன மாதிரி தெரியறது. அதுதான் அதுதான் ஏற்கனவே பார்த்தோம். ஆகாசத்துல எப்படி மேகம் நடுவுல வருதுனால ஆகாசம் என்ன பார் போட்டு 10 ஆகாசமா இருக்கு. ஆகாசம்ங்கிறது ஒண்ணுதான் இல்லையா? அந்த மாதிரிதான் பரமாத்மாங்கிறது ஒண்ணுதான். அந்த அளவு மட்டும் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பிரகிருதியில உண்டான இந்த 3 குணங்களை இந்த புருஷன் அனுபவிக்கிறான் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உபத்ரஷ்டா நுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தः தேஹேஸ்மின் புருஷः பரः. ஜெயலட்சுமி மம்மி. उपद्रष्टानुमन्ता च उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः देहेऽस्मिन् पुरुषः परः उपद्रष्टानुमन्ता च उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः. ஓகே, சோ இது திருப்பியும் நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கறா. அந்த ஜீவாத்மான்னு சொல்றோமே, அது எல்லா தேகத்திலையும் அந்த க்ஷேத்திரத்திலையும் இருந்தாலும் உண்மையில் அது அந்த பரமாத்மாதான். அந்த பரமாத்மாதான் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாவா இருக்கான். ரெண்டும் ஒன்றுதான் அப்படிங்கறத சொல்ற. சோ அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவை பல்வேறு பேரால கூப்பிடுவாளாம். நான் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சேன். ஏன்னா இதுல நிறைய நம்மளுக்கு டீடைல்ஸ் இருக்கு அதனால. சோ ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மாவை உபத்ரஷ்டா அப்படின்னு சொல்றான். உபத்ரஷ்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பரபிரம்மே நமக்குள்ள சாட்சியா இருந்துண்டு எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா? அதனால அவர் உபத்ரஷ்டா அப்படின்னு
சொல்லப்படுற அந்த பரமாத்மா. உபதிரஷ்டா, நமக்குள்ள இருந்துட்டு நம்ம பண்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அதனால அவர் உபதிரஷ்டா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது அனுமந்தா. அனுமந்தா அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள நமக்குள்ள அந்தர்யாமியா அவர் இருந்துண்டு ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்யறது. அதனால அவன் பேரு அனுமந்தா அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி நெக்ஸ்ட் பர்த்தா. பர்த்தாங்கும் பொழுது இந்த உலகத்தையே அவர் தான் இருந்துண்டு பரிபாலிக்கிறார், விஷ்ணு பகவானா இருந்துண்டு. அதனால அவர் பேரு பர்த்தா. அடுத்தது போக்தா. போக்தானா அவரே எல்லா பிராணிகளோட உடம்புலயும் இருந்துண்டு எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறார். அதனால போக்தா. அடுத்தது மகேஸ்வரஹா. மகேஸ்வரனாலே என்ன, தலைவன் அப்படின்னு அர்த்தம். சோ எல்லா ஈஸ்வரர்களுக்கும் அவர் தலைவனா இருந்து ஆட்சி செலுத்துகிறார். அதனால மகேஸ்வரஹா. சரியா? இத்தனை பேர் அவருக்கு இருக்கு. உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வரன், கடைசியில பரமாத்மா. பரமாத்மானா நம்மளுக்கு தெரியும். அவர் ஏன் பரமாத்மான்னு சொல்றார்? எல்லா குணங்களையும் கடந்தவரா இருக்கார் அப்படிங்கறதுனாலேயே அவர் பரமாத்மா. சோ வெவ்வேறு பெயர்களால் இந்த பரமாத்மா அழைக்கப்படுகிறார். ஒண்ணு இவ்வளோ பேர்ல கூப்பிட்டா, இது வேற வேற காரண பெயர்கள்ல கூப்பிட்டாலும் அவரிடம் எந்த வேற்றுமையும் கிடையாது. அந்த பரமாத்மாங்கிறது ஒண்ணுதான். வெவ்வேறு காரணத்தால் வெவ்வேறு பெயர்களில் கூப்பிடப்படுகிறார் அப்படின்னு. ஓகேவா? சோ பிரகிருதி புருஷன் இத சொல்லிட்டு இத நம்ம புரிஞ்சுண்டா அவரையே அடையலாம் அப்படிங்கறத சொல்லுவார். ய ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஸ் சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோ பிஜாயதே. ஜெயந்தி மாமி. ய ஏவம் வேத்தி புருஷம். நெக்ஸ்ட் ஜெயந்தி மாமி. நெக்ஸ்ட் கவிதா மேம். எஸ் மேம். ந ஏவம் ய ஏவம் வேத்தி புருஷம். ய ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைः சக பிரகிருதிம் ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி சர்வதா வர்த்தமானோபி ச பூயோபி ந ச பூயோபி ஜாயதே. ந ச பூயோபி ஜாயதே. ய ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபி ஜாயதே. ய ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபி ஜாயதே. ஓகே. சோ இந்த புருஷன் பிரகிருதி இந்த தத்துவத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொண்டவர்கள் எல்லா கடமையும் செஞ்சுண்டு இந்த பூலோகத்துல இருந்தாலும் அவ மறுபடி பிறப்பது இல்லை. செத்து போய் மோட்சம்னு இல்ல, இங்க இருக்கும் போதே அவ முக்தர்களா ஆயிடுவா. செத்து போன அப்புறம் மறுபிறப்பு கிடைக்காமல் இருப்பா அந்த ஞானிகள் அப்படின்னு. இந்த பிரகிருதி புருஷங்கிறத தத்துவ ரீதியா முழுமையா அறிந்து கொண்டவர்கள் அப்படின்னு. அதாவது க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜம். க்ஷேத்திரம் நம்மளுக்கு நிறைய உடல்கள் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கும் அந்த பரபிரம்மம் பரமாத்மா ஒன்றுதான். அது வெவ்வேறு ஸ்வரூபங்கள் கிடையாது அப்படிங்கறத நன்னா புரிஞ்சுக்கிறது. அந்த பரமாத்மா எப்போதும் தூயமாயானவர், அழிவுங்கிறதே கிடையாது. இந்த பிரகிருதிக்கு எல்லாம் அப்பாற்பட்டது அந்த புருஷன் அப்படிங்கறத புரிஞ்சு அறிஞ்சு அந்த பரமாத்மாவிடமே நிலை பெற்று இருந்தால்
அவன் இந்த உலகத்துல இருந்தாலும் அவன் கடமைகளை செஞ்சுட்டு இருந்தாலும் அவன் முக்தனா ஆயிடுறான். திருப்பியும் அவனுக்கு பிறப்புங்கிறது கிடையாது அப்படிங்கறத சொல்றான். சோ இந்த பிரகிருதி புருஷ ஞானம், அந்த என்லைட்டன்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுதான் இங்க சொல்றான். தியானே நாத்மனி பஷ்யந்தி கேச்சித் தாத்மான மாத்மனா அன்யே சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாபரே. ஜெயந்தி மாமி வாங்கோ. ध्यानेनात्मनि पश्यन्ति ध्यानेनात्मनि पश्यन्ति ध्यानेनात्मनि ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे कर्मयोगेन चापरे ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे. ஓகே. சோ இந்த தத்துவ ரீதியா அறிதல் அப்படின்னு சொல்றா இல்லையா, அத பல்வேறு தகுதி பெற்றவர்கள் பல்வேறு சாதன முறைகளில் இதை அடைகிறார்கள். அந்த பரமாத்ம ஞானத்தை அடைகிறார்கள். ஒரு சில பேரு ஞான யோகத்து மூலமா அதை புரிஞ்சுக்கிறா, தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறா. சில பேர் கர்மயோகத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறா. சில பேர் தியான யோகத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்றா. சோ இங்க தியான யோகம்ங்கிறது என்ன? தனிமையான ஒரு இடத்துல ஒரு ஆசனத்துல அமர்ந்து கொஞ்சமும் அசையாம அந்த புலன்களை இந்த போக பொருட்கள்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு மனசை வசப்படுத்தி அந்த பரபிரம்மத்தை தவிர வேற எதுலயும் சிந்தனை போகாம அந்த பகவானை சிந்திக்கிறது, அது தியான யோகம். சோ அந்த மாதிரி சாதனம் பண்ணி சில பேர் இந்த தத்துவத்தை புரிஞ்சுப்பா. இல்லையா, சில பேர் கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அதாவது அந்த வேத சாஸ்திரத்துல சொன்ன அந்த கடமைகளை கொஞ்சமும் பயன் கருதாமல் எல்லா அந்த இரட்டைகள் விகாரங்கள் இல்லாம எல்லாத்தையும் சமபாவனையோட நிஷ்காமமா, அதாவது அதான் பற்று இல்லாம கொஞ்சமும் மமக்காரம் நான் பண்றேங்கிற அந்த இது இல்லாம எல்லா கடமைகளையும் மாற்றுறது, அது கர்மயோகம். சோ அந்த மாதிரி கரெக்டா பண்ணி அந்த பகவானோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கர்மயோகம். தியான யோகம் பார்த்தோம், கர்மயோகம் பார்த்தோம். ஞான யோகம்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான சாதனம், ஞான சாதனம் அப்படிங்கிறது. சோ அந்த சச்சிதானந்த அந்த பரமாத்மாலேயே ஒன்றே அந்த நிலையிலேயே இருக்கிறது. சோ வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல, அந்த பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு அந்த ஒரு தத்துவ இதுல புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஞான யோகம் அப்படின்னு சொல்றேன். அததான் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி பல்வேறு யோகங்கள் மூலமாக அந்த பரமாத்மாவை தத்துவ ரீதியாக அந்த தகுதிக்கேற்ப புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப சாங்கிய யோகத்துல இத நம்ம பண்றோம் இல்லையா, இந்த சாங்கிய யோகம் மூலமா அந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு 4 சாதனங்கள் இங்க சொல்றான். அழகா இருக்கு. அது பேரே சதுஷ்டய சாதனம் அப்படிங்கறது சொல்றான். எப்படி அப்படின்னா விவேகம், ஃபர்ஸ்ட் விவேகம் மூலமா பண்றது, அதுதான் முதல் சாதனம் இந்த ஞான யோகத்துல. அதாவது நம்மளுக்கு
எது சத் எது அசத், அதாவது எது எப்போதும் இருக்கிறது, எது நிலையாக இல்லாதது அப்படிங்கறத பகுத்து அறிவது, அதுதான் விவேகம் அப்படிங்கிறது. சோ அந்த பரம்பொருள் தான் நித்தியமானது அப்படிங்கறத அனுபவம் மூலமா புரிஞ்சுக்கிறது, அதுதான் விவேகம் அப்படிங்கிறது. சோ முதல் ஞான சாதனம்ங்கிறது விவேகம். ஓகேவா? இது ஆத்மாங்கிறது மட்டும்தான் நித்தியம், அந்த பரமாத்மாங்கிறது மட்டும்தான் நித்தியம்ங்கிறத உணர்றது, அதுதான் விவேகம். ரெண்டாவது வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவார். சோ ஒன்ஸ் எது சத்து இல்ல அப்படின்னு அந்த பரமாத்மாங்கிறது மட்டும்தான் சத்துன்னு புரிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு அந்த அசத் மேல இருக்கிற அந்த ஒரு பற்று தானாவே போயிடும். ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் நித்தியம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாக்கி எல்லாமே நம்மளுக்கு அந்த நித்தியம் இல்லாதது அப்படின்னு வருது இல்லையா? சோ அது மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த ஈடுபாடு குறைஞ்சுட்டே வந்துடும். அந்த ஸ்டேஜுங்கிறது தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த உலக போகத்து மேல தானாவே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு, இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமா, இதெல்லாம் ஒரு துக்கமா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடுறது இல்லையா? அதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொல்றேன். அதாவது இது என்ன, அடி மனசு அடி உள்ளத்திலேந்து வரக்கூடிய அந்த பற்றற்ற தன்மை, அதுதான் வைராகியம். சும்மா நம்ம வாயால சொல்றது மட்டும் கிடையாது. அந்த உலக போகங்கள் மேல அந்த ஆசை பற்றெல்லாம் அறவே நீக்கிறது. சோ முதல் ஸ்டேஜுங்கிறது இந்த பரமாத்மா ஒண்ணுதான் நித்தியம் அப்படிங்கறத உணர்றது விவேகம். ரெண்டாவது இந்த உலகிய போகங்கள் மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பற்று கம்ப்ளீட்டா அறவே போயிடுறது, அந்த ஈடுபாடு போயிடுறது, அது வைராக்கியம். மூன்றாவது ஷட் சம்பத்தி அப்படிங்கிறா. ஷட்டுன்னா என்ன? ஆறு சம்பத்தி, 6 பண்புகள். சோ இப்ப அந்த தேர்டு சாதனத்திலேயே 6 சப் பாயிண்ட்ஸ் இருக்கு. சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஷட் சம்பத்தி அப்படின்னு சொல்லுவா. இது என்ன அப்படின்னா, சமம்ங்கிறது மனச அமைதியா இருக்க வைக்கிறது, மனச அடக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா? அது. தமம்ங்கிறது புலன்களை அடக்கிறது. முதல்ல சமம், அப்புறம் தமம். அதாவது இந்த புலன்கள் அடக்கிறதுனா என்ன, நம்மளுடைய இந்த கேட்கறது, பார்ப்பது எல்லாத்தையுமே நம்ம புலன்களை கம்ப்ளீட்டா அடக்கிறது, இந்த உலக போகத்துக்குள்ள ஈடுபாடு இல்லாம அடக்கிறது, அது தமம். அப்புறம் உபரதி அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த உள்ளம் அந்த உலக போகங்கள்லேந்து ஒதுங்கி வர்றது, மனசு அடக்கிறது, புலன் அடக்கிறது, இந்த போக பொருட்கள்லேந்து நம்ம உள்ளத்தை தள்ளி எடுத்துட்டு வர்றது, அது நம்மளுக்கு உபரதி அப்படின்னு பேரு. நாலாவது திதிக்ஷா. திதிக்ஷாங்கிறது இந்த இரட்டைகள்லாம் இருக்கு இல்லையா? விருப்பு வெறுப்பு, அப்புறம் குளிரு வெப்பம், மானம் அவமானம், சுகம் துக்கம், இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது தான் திதிக்ஷா அப்படின்பா. இது நாலாவது. அப்புறம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தை அப்படின்னாலே என்ன, ஸ்ரத்தையோட பண்ணுன்னு நம்மள சொல்ல மாட்டாளா? ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை தான் ஸ்ரத்தை அப்படின்பா. சோ அந்த பரிபூர்ண நம்பிக்கை அந்த ஆத்மா மேல இருக்கிறது தான் ஸ்ரத்தை அப்படின்பா. கடைசியா சமாதானம். முழுசா தன்னுடைய மனசு புத்தி எல்லாத்தையும் அந்த பரமாத்மாவிடம் ஒருமுகப்பட்டு வைப்பதுதான் சமாதானம். சோ இது ஆறும் ஷட் சம்பத்தி அப்படின்பா. சோ இந்த ஆறும் சமம், தமம், அதுக்கப்புறம் உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த 6 இது மூணாவது சாதனம். சோ விவேகம் முதல்ல சொன்னேன், வைராகியம் ரெண்டாவது, மூன்றாவது ஷட் சம்பத்தின்னு இந்த 6 பண்புகள், இது மூணாவதுல அடக்கம். நான்காவது முமுக்ஷுத்வம்,
அதாவது மோட்சத்தின் மேல் நாட்டம். அதுதான் லாஸ்ட் சாதனமா இங்க சொல்றாங்க. அதாவது நம்ம பண்ற இந்த கர்மங்கள்ல அந்த பற்ற கம்ப்ளீட்டா துறந்து நம்மளுடைய ஆழமான அந்த உள்ளத்துல அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான ஆசை, அதுதான் முமுட்சுத்துவம் அப்படின்னு. சோ இந்த 4ம் ஞான சாதனைகள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சோ இப்போ பிராட் கிளாசிபிகேஷன்ல இருந்து குட்டி குட்டியா ட்ரீ மாதிரி நம்மளுக்கு நிறைய பார்த்துட்டோம். இந்த 3 விதமா தியான யோகம், ஞான யோகம், கர்மயோகம் மூலமா ஒவ்வொருத்தரும் அவ தகுதிக்கு ஏற்ப மாதிரி அந்த தத்துவத்தை உணர்கிறார்கள்ங்கிறது மேல பிராட் கிளாசிபிகேஷன். அதுல ஞான யோகம்ங்கிறதுல 4 சாதனங்கள் நம்ம பார்த்தோம். அதுல அந்த 3வது சாதனத்துல 6 பண்புகள்னு பார்த்தோம். சோ உங்களுக்கு ஒரு ட்ரீ மாதிரி அழகா அந்த சப்டிவிஷனா வரும். சரியா? இவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்துல மட்டும். அதனால்தான் நான் இதை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சேன். அடுத்தது போலாம். அன்யே த்வேவ மஜானந்தஹ ஸ்ருத்வா ஞேப்ய உபாசதே தேபி சாதிதரன் த்யேவ மிருத்யம் ஸ்ருதி பராயணாக. கலைவாணி மேம். அன்யே த்வேவமஜானந்தஹ अन्ये त्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः. मृत्युं श्रुतिपरायणाः. अन्ये त्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः. अन्ये त्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः. ஓகே. சோ இப்ப போன ஸ்லோகத்துல நான் சொன்னேன் இந்த யோகங்கள் எல்லாம் தத்துவ ரீதியா புரிஞ்சவா அறிஞ்சவான்னு. ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவா, புத்தி கூர்மை கிடையாது, கொஞ்சம் எல்லாம் மந்த புத்தியானவா நம்ம எல்லாம். சோ இந்த மாதிரி இந்த தியான யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா புரிந்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி பகவான் அடையிறது அப்படின்னா, தத்துவம் அறிந்த அந்த பெரியோர்களின் ஆணையை ஏற்று நம்பிக்கையோடையும் நேயத்தோடையும் அவ சொன்னபடி கேட்டு நடக்கிறது. அதன் மூலமா நம்ம பரமாத்மாவை அடையலாம். உனக்கு சொந்தமா பண்ண தெரியலன்னா பெரியோர்கள், நம்மளுக்கு யாரு? ஆச்சாரியர்கள். சைவமா இருக்கலாம், வைஷ்ணவாவா இருக்கலாம். அவாவாலோட ஆச்சாரியர் சொன்னபடி அவ என்ன சொல்றாளோ அத ஃபுல் ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட ஏத்துண்டு அவ ஆணைப்படி நடந்தாலே நம்ம அந்த மரணத்தை தாண்டிடலாம். இதுல கொஞ்சமும் ஐயம் இல்லை. ஓகேவா? சோ அவாவாலோட ஆச்சாரியா சொன்னபடி கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறார். தானா இந்த மாதிரி யோக சாதனையெல்லாம் ஈடுபட்டு முழுமையா ஏதோ ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம், ஆனா முழுமையா பண்ண முடியாதவ அட்லீஸ்ட் உங்க ஆச்சாரியா சொல்றத கேட்டு அதப்படி நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட அத பண்ணு அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், யாவத் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத் வித்தி பரதர்ஷப. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மேம். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் கிஞ்சில கிஞ்சி ச கிஞ்சித் போடக்கூடாது. கிஞ்சித்
கிஞ்சித். ஓகே. ஜே யாவத் சொல்லக்கூடாது. ஓ மாமி ஜே மேம் கிடையாது, சிஹெச். எதுக்கு கீக்கா மேம்? இல்ல சிஹெச். கிஞ்சித் கிஞ்சித். சொல்லுங்க. கிஞ்சித். கிஞ்சித்னு சொல்லக்கூடாது, கிஞ்சித். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித். ஹாய் கிஞ்சித். ஓகே. கிஞ்சித் கிடையாது, என்ன கிஞ்சித் ச கிஞ்சித். ஓகேவா? அதேதான். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித். ஓகே மேம். சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத். தத்வித்தி பரதர்ஷப. தத்வித்தி பரதர்ஷப. யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத். தத்வித்தி பரதர்ஷப. யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத். தத்வித்தி பரதர்ஷப. ஓகே. சோ திருப்பியும் அந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞத்துக்கு வந்துட்டார். பிரகிருதி புருஷன் பத்தி சொல்லிட்டு க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்திரம்ங்கிறது உடல், க்ஷேத்ரஜ்ஞம்ங்கிறது ஆத்மா. சோ இங்க என்ன சொல்ற, அத்தனை ஸ்தாவர ஜங்கமம். ஸ்தாவர ஜங்கமம்னா அசைவன அசையாதது. அதாவது ஜங்கமம்ல நம்மளுக்கு இதெல்லாம் சேரும், மரம், மலை, அதெல்லாம் செடி கொடி, இதெல்லாம் ஜங்கமம். ஸ்தாவரம்ங்கிறது நம்மள மாதிரி மனுஷா, விலங்குகள், பறவைகள், அதெல்லாம் ஸ்தாவரம். சோ இந்த ஸ்தாவர சாரி அப்படியே மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அசையறது எல்லாம் ஜங்கமம், அசையாததெல்லாம் ஸ்தாவரம். ஸ்திரமா இருக்கிறதெல்லாம் ஸ்தாவரம். மரம், செடி, கொடி, மலை, அதெல்லாம் ஸ்தாவரத்துல வரும். பறவைகள், விலங்குகள், மனுஷா, புழு, பூச்சி, இதெல்லாம் ஜங்கமத்துல வரும். சோ இந்த எல்லா ஸ்தாவர ஜங்கமுமே க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் இதோட சேர்க்கையால் உண்டாவது அப்படின்னு சொல்றான். அததான் இங்கே சொல்றான். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞத்துடைய சேர்க்கையினால் தான் இந்த ஸ்தாவர ஜங்கம எல்லாமே உண்டாது. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத். ஓகே. வினஷ்யத் ஸ்வவினஷ்யந்தம் யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. லக்ஷ்மி நாராயணன் மாமி. சமம் சர்வேஷு பூதேஷு. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். திஷ்டந்தம் பரமேஸ்வரம். திஷ்டம் இல்ல, திஷ்டம். திஷ்டம் திஷ்டம் திஷ்டந்தம் பரமேஸ்வரம். வினஷ்யத் ஸ்வவினஷ்யந்தம். வினத்யஸ்வ வினத்யந்தம். யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. யஃப் பச்யதி ச பச்யதி. பச்சில்ல, பஷ்யதி. இஷு சிவ சொல்றோம்லையா? சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். வினத்யஸ்வ வினத்யந்தம். மாமி வினச்சு இல்ல மாமி, வினஷ். இஷு வினச் யஸ்வ வினத்யந்தம். யப் பச்யதி ச பச்யதி. இஷு எஸ்ஹெச் இஷு. எப்படி சொல்லுங்க? பஷ்யதி. பஷ்யதி பஷ்யதி ச பஷ்யதி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். வினச்யஸ்வ வினச்யந்தம் பஷ்யதி ச பஷ்யதி. ஓகே. சொல்லட்டுமா? இன்னொரு தடவை போருமா மாமி? போறோம் மாமி. சோ யார் அந்த பகவானை எப்போதும் அழியாதவர்,
எல்லா சராசரங்களிலும் எல்லாத்திலையும் இருப்பவர் அந்த பகவான் தான் இருப்பவர். அதாவது அழியக்கூடிய இந்த க்ஷேத்திரங்கள் அனைத்திலும் அந்த அழியாத பரமாத்மா தான் இருப்பவர் அப்படிங்கறத யார் உணர்றாரோ அவ அந்த பரமாத்மாவே ஆயிடுறா அப்படிங்கிற. எல்லாத்தையும் சமமா பாக்குறவன், அதாவது எல்லாத்திலையும் அந்த பரமாத்மா, எல்லா ஜீவாத்மாலயும் அந்த பரமாத்மா தான் இருக்கா அப்படின்னு உறுதியா உணர்ந்து எல்லாத்தையும் எங்கும் சமமாக பார்க்கிறாரோ அவன் அந்த பார்ப்பவனாகவே ஆகிவிடுகிறான். அதாவது அந்த பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்ட்டு. அதான் சொன்னேனே, இது இருக்கு ஆனா இல்லைன்னு ஒரு விளையாட்டா சொல்லுவாரு. அந்த மாதிரி இதெல்லாம் வெரி வெரி ஹை. இதெல்லாம் சொல்லி கொடுத்து ப்ராபப்ளி பெரிய பெரிய இவாள்லாம் உபாசகர்கள்லாம் நன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாளோ என்னமோ. நம்ம இந்த குட்டி அறிவுக்கு இவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்தித ஈஸ்வரம் ந ஹினஸ்த்யாத்ம நாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். லலிதாமணி மாமி, சாரி மேம். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர. மாமி லலிதாமணி மாமி சொல்றேன். சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர. ஒரு வாட்டி போறோம் மாமி, ஒரு வாட்டி போறோம். சமவஸ்திதமீஸ்வரம் சமவஸ்திதமீஸ்வரம் தத்தில வஸ்தித வஸ்தித சமவஸ்திதமீஸ்வரம் நஹினஸ்த்யாத்மனாத்மானம் நஹினஸ்த்யாத்மனாத்மானம். வெரி குட். ததோ யாதி பராங்கதிம். ததோ யாதி பராம் கதிம். சொல்லிட்டா? சொல்லுங்க. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்ததீஸ்வரம் வஸ்ததீஸ்வரம். சரி. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம் நஹினஸ்த்யாத்மனாத்மானம் நஹினஸ்த்யாத்மாத்மானம் ததோ யாதி ஆத்மனாத்மானம் நஹினஸ்த்யாத்மாத்மானம் ததோ இருங்க. நஹினஸ்த்யாத்மனாத்மானம். அப்படியா சொன்னேன்? ஹினஸ் கிட்ட கமா போடுங்க. ஹினஸ சேர்த்து சொல்லுங்க. தியாத்ம இத்து யா இத்து ம அத சேர்த்து சொல்லுங்க. நாத்மானம் தனியா சொல்லுங்க. ஆத்மானம் சொல்லணுமா? ஆமா, சேர்த்து சொல்லும்போது அப்படிதான் வரும். ந ஹினஸ்த்யாத்ம நாத்மானம் நஹினஸ்த்யாத்மாத்மானம். மாமி நான் சொன்ன மாதிரி பிரிச்சுக்க மாட்டேங்கிறேன். முதல்ல நன்னா வந்தது, இப்ப இல்ல நான் சொல்றேன். நஹினஸ் அது வரைக்கும் சொல்லுங்க. நஹினஸ்த்யாத்ம நஹினஸ்த்யாத்ம நாத்மானம் நஹினஸ்த்யாத்மனாத்மானம் அவ்வளவுதான். ததோ யாதி பராம் கதிம்.
ஃபுல்லா சொல்லுங்க. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம் நஹி நஸ்த்யாத்மனாத்மானம் Very good. ததோ யாதி பராம் கதிம். இன்னும் ஒரு வாட்டி. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம் நஹி நஸ்த்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். ஓகே, சோ போன இதுல சொன்னதோட இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயில்டா சொல்றான். அதாவது பகவான எல்லா இதுலயும் சமமா பாக்குறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அது என்ன அப்படின்னா, பல்வேறு உடல்கள்ல இருக்கிற அந்த ஆத்மாவை நம்ம வெவ்வேறா பாக்குறதுனாலதான் நம்மளுக்கு ஒருத்தர் மேல ஒரு துவேஷமோ ஆசையோ நிராசையோ ஒருத்தர் இதுவாயிட்டாலோ சுகம் துக்கம் எல்லாமே ஏற்படுறது. எல்லாத்துலயும் இருக்கிறது அந்த அதே பரமாத்மா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிற. சோ நம்ம அஜ்ஞானத்துல இருக்கிறதுனால்தான் வெவ்வேறு உடல்கள்ல வெவ்வேறு தன்மையில இருக்கிறதுனால வெவ்வேறு ஆத்மா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு இந்த ராகத்வேஷம் இதெல்லாம் வருது அப்படிங்கிற. சோ எல்லாத்துலயும் இருக்கிறது அந்த ஒரே தத்துவம், அந்த பரமாத்மா அப்படிங்க புரிச்சுக்கிற அந்த அனுபவம் தான் சமமா பாக்குறது, அந்த பரமாத்மாவை சமமா பாக்குறது அப்படின்னு சொல்றான். சோ அந்த மாதிரி பாக்குறவா தானும் இந்த உடலும் ஒண்ணுன்னு அவ நினைக்கிறது இல்ல. ஒன்ஸ் அந்த பரமாத்மாவை சமமா எல்லாத்துலயும் பாக்குறவா கிளீனா நான் இந்த உடல் இல்லைங்கிறத கம்ப்ளீட்டா உணர்ந்தவாளா இருப்பா. ஏன்னா இந்த உடல்ங்கிறது வேற, இந்த ஆத்மாங்கிறது வேற அப்படின்னு. சோ இந்த க்ஷேத்திரத்தையும் இந்த க்ஷேத்திரஜானியும் அது சம்பந்தப்படுத்திக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதுதான் கம்ப்ளீட்டா அந்த பரமாத்மாவோட ஒன்றி போற அந்த நிலை. அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா மறுபிறப்புங்கிறது கிடையாது. அந்த இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா மறுபிறப்பு கிடையாது அப்படிங்கிற. சோ இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இது ஏற்கனவே பகவத்கீதா ஹெவி சப்ஜெக்ட். அதுல இந்த ஞான யோகம்ங்கிறது ரொம்பவே ஹெவி சப்ஜெக்ட். டீப்பா படிக்கணும்னா நல்ல ஒரு பாஷ்யத்தை சங்கர பாஷ்யம் எடுத்து அவ தானே படிச்சு தானே உணர்ந்ததான் பெஸ்ட். இல்ல நல்ல ஒரு உபாசகர்கள் நிறைய பேர் கொடுத்திருக்கா, பகவத்கீதையில பிரவச்சனம் கொடுத்திருக்கா. அவள்லாம் பார்த்தேன்னா ஒரு ஸ்லோகா 2 ஸ்லோகாவை 1 மணி நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஜஸ்ட் 1 ஸ்லோகா 300-400 எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்லக்கூடிய ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் இந்த பகவத்கீதா. நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப மேலோட்டமானது. அதுலயும் இந்த ஞான யோகம்ங்கிறது இந்த மேலோட்டமா புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பிரயத்தனப்பட்டுதான் புரிஞ்சுக்கணும். சோ டீட்டெயில்டா இன்னும் நன்னா இத புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா நல்ல ஒரு நான் கேட்ட வரைக்கும் ஓம்காரானந்தா ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பார். ஜனரஞ்சகமா இருக்கும். அது கூட நீங்க இதுல யூடியூப்ல போட்டு கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நல்ல பெரிய பெரிய இவாள்லாம் இருக்கா, வித்வான்கள் ஸ்காலர்ஸ், மணித்ராவித் சாஸ்திரிகள், அவரோட இதுவும் இருக்கு. பகவத்கீதை கேட்டிருக்கேன். துஷ்யந்த் இவரோடது இருக்கு. நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியவா. சரி, எண்டிங் சொல்லட்டும். தாரணி மேம். யா. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபயः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः प्रोक्तो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावतीतमस्तु तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः.
ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमद ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम सर्वं श्री कृष्णार्पणमस्तु ओम तत्सत् Beautiful. Good. Thank you all. Ma'am,